யூகே கவர்மெண்ட் இன்னைக்கு மே 12, 2025ல சில டிசிஷன் எடுத்திருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பிஎஸ்டபிள்யூ 24 மந்த்ஸ்லேருந்து 18 மந்த்ஸ் குறைச்சிட்டாங்க. இது ஸ்டூடெண்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் இனிமேல் வரதா இருந்தால் இதை மைண்டில் வச்சுட்டு வாங்க. இனிமேல் பிஎஸ்டபிள்யூ 24 மந்த்ஸ் இல்லை, 18 மந்த்ஸ் தான். செகண்ட் ஐஎல்ஆர், நம்ம அங்கே படித்து முடிச்சுட்டு 5 வருஷம் இருந்துட்டா நம்ம பிஆர் அப்ளை பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இனிமேல் 5 வருஷம் கிடையாது, 10 வருஷம் நீங்கள் இருந்தால் தான் பிஆர் அப்ளை பண்ண முடியும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதுவும் நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ வரதுக்கு முன்னாடியே யோசிச்சுக்கோங்க. நீங்கள் 5 வருஷம் இல்லை 10 வருஷம் இருந்தால் தான் பர்மனெண்ட் ரெசிடென்சி அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் 3வது கேர் ஒர்க்கர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த விசாவில். அந்த விசாவை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி அந்த விசாவில் இருக்கிறீங்கன்னா 2028 வரைக்கும் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். பட் 2028ஓட கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமானது இந்த 4th டிசிஷன் வந்து யூனிவர்சிட்டியில் ஃபீஸஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. தென் இங்கிலீஷ் லாங்குவேஜோட கிரைட்டீரியா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட் ரூட்டில் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்க போகிறாங்க. ரொம்ப ஈஸியாக உள்ளே வரலாம் அப்படிங்கிறத வந்து பேரியர் பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்டூடெண்ட் விசா கொடுக்குறதா பேசிகிட்டு இருக்காங்க. வேறு ஏதாவது டீட்டெயில் வேணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில் வேணுன்னா நீங்கள் யூகே கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் கம்ப்ளீட்டாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். செப்டம்பர் இன்டேக் வரீங்கன்னா இது தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணுங்கள். பாய்.